ஓவிப்ஸ் ஒரேவா ஓகே. இந்த வீடியோவில் நான் சில ஆனிமே ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன எப்படி இருக்குது அது எல்லாத்தையும் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். இதுதான் நம்ம ஐட்டம். என்னடா ஆனிமே ப்ராடக்ட்ஸுன்ட்டு கல்யாணத்தில் தேங்காய் போடுற பைய கொண்டு வரேன்னு பார்க்குறீங்களா? இல்லை காய்ஸ், இது உள்ளதான் நம்ம ஐட்டம் இருக்குது. ஒன்று ஒன்றா இப்போ நம்ம எடுப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆனிமே ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செட் யுவர் ஆர்ட் அப்ளேஸ். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ரென்கோக்கு தான். ஸோ இது ஒரு ஃபங்கோ டாய் மாதிரி. இது அஃபிஷியல் மெர்ச்சன்டைஸ் கிடையாது, ஜெனரிக் ப்ராடக்ட் தான். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 வருது. 500க்கு இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ டீட்டெயிலிங் பாருங்க, டீட்டெயிலிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஏர்லாம் உங்களுக்கு பாருங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளாகும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரென்கோக்கோட இந்த கிளாகோட கொடுத்துருக்காங்க, நிற்க வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு. இப்படி நீங்கள் நிற்க வச்சுக்கலாம், ஷோகேஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன மெட்டீரியல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் இந்த பிளாஸ்டிக், இந்த இவிஏ மெட்டீரியல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மெட்டீரியல் தான் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்டர்டியாகவே இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு குட்டியாக ஒரு கத்தி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது அந்த அளவுக்கு செட் பண்ண முடியல, ரொம்ப குட்டியாக இருந்து. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரென்கோக்கோட நிச்சிரின் இது குட்டியாக கொடுத்துருக்காங்க. இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதே பிளாஸ்டிக்னு சொல்லும்போது ஒரு ரப்பரைஸ்டு மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்குவாடை இப்படி நீங்கள் கையில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இப்படி செட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரேட்டுக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நம்ம வாங்கினதே ஜெனரிக் ப்ராடக்ட் இவ்வளோ தான் இருக்கும் ஒரு 500க்கு. இன்னொரு ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாமா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு டைகாஸ்ட் கார் தான். இது வந்து டக்கரா டாமி ப்ராடக்ட்லேருந்து. டக்கரா டாமி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பேப்ளேடு மட்டும் இல்லாமல் இது மாதிரி டைகாஸ்ட் கார்ஸ் அந்த மாதிரி டாய்ஸும் பண்ணுறது. டாய்ஸ் கம்பெனி தான் அவங்க டக்கரா டாமி. ஸோ அதில் வந்து இந்த ஹோண்டா சிவிக் டைப் ஆர்ன்ட்டு ஒரு டைகாஸ்ட் மாடல் தான் வாங்கியிருந்தோம். இது வந்து அஃபிஷியலி லைசன்ஸ்டு. நம்ம போன தடவை பார்த்த மாதிரி ஜெனரிக் ப்ராடக்ட் இல்லை, இது வந்து டக்கரா டாமி பிராண்டை பற்றி உங்களுக்கு தெரியும். இது அஃபிஷியலி லைசன்ஸ்டு மாடல். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாவ், லுக் அட் திஸ் காய்ஸ், ஃபேண்டாஸ்டிக். டீட்டெயிலிங்லாம் பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கு. பின்னாடி டாமி என்கிரேவ் பண்ணியிருக்காங்க. பிராண்டிங் மோஸ்ட்லி டாமி ப்ராடக்ட் எல்லாம் வியட்நாமில் மேட் பண்ணுவாங்க. ஸோ பயங்கரமாக இருக்குது காய்ஸ். இந்த கீழே வச்சு இப்படி தள்ளும் போது அந்த சவுண்ட் அந்த வீல்லேருந்து வர்றது சூப்பராக இருக்குது. டீட்டெயிலிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது அஃபிஷியலி லைசன்ஸ்டு மாடல். ஸோ டீட்டெயிலிங் நம்ம சொல்லவே தேவையில்ல, பயங்கரமாக இருக்குது. நீங்கள் ஹாட் வீல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த டக்கரா டாமியும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இவங்களும் சூப்பராக டைகாஸ்ட் கார் பண்ணுவாங்க, ஹாட் வீல்ஸ் மாதிரியே. இது சூப்பராக இருக்குது. இந்த பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்கன்ட்டு. இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 500 வருது கைஸ். இதுவும் ஒர்த் தான் இந்த ரேட்டுக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு. நல்லா மெட்டலில் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூரபிளாகவே இருக்குது ரொம்ப. இதுவும் நீங்கள் ஷோகேஸ் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை கிஃப்ட் கூட பண்ணலாம். இந்த மாதிரி ஹாட் வீல்ஸ் கலெக்டபிள்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா கார் லவர்ஸுக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக கிஃப்ட் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுவும் ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். அண்டு இன்னொரு ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ப்ராடக்ட். இது ஆனிமே ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது. ஓகே, க்யூட்டாக இருந்தது. ஸோ நீங்கள் கிஃப்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி ப்ராடக்ட்லாம் கிஃப்ட் பண்ணலாம். இது என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கிளாஸ் பீஸ். இது நீங்கள் கார் டேஷ்போர்டில் வைக்கலாம், இல்லை ஷோகேஸ் பண்ணலாம். இது வந்து ஒன் பீஸ் சன்னி அண்டு கோயிங் மாரி கூட இதில் வரும். இதுனா இந்த அளவுக்கு இது மினியேச்சர் ப்ராடக்ட் மாதிரி இருக்குது. ஸோ அது பெரிய பாட்டிலில் வரும். அதுவும் நம்ம நெக்ஸ்ட்டு வாங்கலாம். அது நான் இப்போதைக்கு வாங்கலை, அது நம்ம பொறுமையாக வாங்கலாம். ஸோ இது குட்டியாக இது ஒரு 100 rupees. அண்ட் அனதர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மினியேச்சர் வாங்கியிருந்தோம் கைஸ். இது 3மே வந்து ஜென்ரிக் ப்ராடக்ட்ஸ் தான். அனதர் ஜென்ரிக் ப்ராடக்ட் தான், அஃபிஷியல் ப்ராடக்ட் இல்லை. அஃபிஷியல் ப்ராடக்ட்லாம் இப்போ நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல, பொறுமையாக பண்ணலாம். ஜென்ரிக் ப்ராடக்ட் இது மினியேச்சர் ஒன் பீஸ்லேருந்து. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச த பேடாஸ் துரா பல்கரிட்டி வாட்டர்லா வானோ ஆர்க்கில் இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வானோ ஆர்க்கில் ஸ்டைல் காஸ்டியூம் இந்த கிமோனோ போட்டிருக்காரு பாருங்க. ஸோலா கையில் அவரோட ஸ்வாடு கிப்போக்கு வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் அப்படியே எல்லா கேரக்டரும் வாங்கி பக்கத்தில் வச்சா செம்மையாக இருக்குது ஷோகேஸ் பண்ணுறதுக்கு. ரொம்பவே நல்லா இருக்குது இந்த லா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம எம்சி லூஃபி. இது டீட்டெயில் வந்து அந்தளவுக்கு ஃபேஸ் பெருசாகனாலும் ட்ரெஸ், அந்த ஹேட்டு
ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு மினியேச்சர் வானோ ஆர்க்கில் வர லூஃபி தான். ஸோ சூப்பராக இருக்குது. இந்த ஃபிகரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுவும் எடுத்துகிட்டு வந்தேன். மூணாவதா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் சாஞ்சி கான்னே சொல்லலாம் நம்ம தமிழில். பற்ற வச்சுக்கிட்டே இருப்பார். ஸோ இதுவும் அதே மாதிரி வானோ ஆர்க்கில் அந்த டைமில் இருந்த ஆக்ஷன் ஃபிகர் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3ம் வானோ ஆர்க்கோட ஆக்ஷன் ஃபிகர் தான். 3மே அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இது மாதிரி வேறு இதே சைஸில் மினியேச்சர் இருந்தால் கலெக்ஷன் பண்ணலாம். இது ஜென்ரிக் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் இது க்யூட்டாக இருக்கனால இந்த கலெக்ஷன் ஜென்ரிக் ப்ராடக்ட்ஸே இப்போ நம்ம ஒரு கலெக்டபுளாக கலெக்ட் பண்ணுறோம். இது 3மே க்யூட்டாக இருந்தது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஆக்ஷன் ஃபிகர்லேயும் சாஞ்சிகாந்த் பாருங்கள் வாயில் அந்த டீட்டெயிலிங் கூட பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்ரிக் பிராண்டாக இருந்தாலுமே டீட்டெயிலிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த தலைமையில் இருக்க அந்த கும்படியை பாருங்கள், அதுவும் சூப்பராக இருக்குது. இவரும் கிமோனோ தான் போட்டிருக்காரு. அந்த ஆர்க்கில் வர மாதிரி வானோ ஆர்க்கில் வர மாதிரி அந்த எல்லோ கிமோனோ. கிமோனோ தான் நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 மினியேச்சர் ஆக்ஷன் ஃபிகரும் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி இது மாதிரி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இதெல்லாம் ஜென்ரிக்கில் தான் இது மாதிரி கலெக்ட் பண்ண முடியும். ஜெனரிக் ப்ராடக்ட்டில் தான் இது ஒரு நல்ல விஷயம் தான். ஜெனரிக் ப்ராடக்ட்டில் ரொம்ப இந்த மாதிரி க்யூட்டான மினியேச்சர் நம்மளுக்கு கிடைக்குது. இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட ஃபேவரட் ப்ராடக்ட் இதில் எதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன் பீஸில் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய ஒரு வீடியோவாக பண்ணலான்னு இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனிமே ஷாப்புக்கே போயிட்டு ஆனிமே ஸ்டோருக்கே போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது அங்கே அப்படியே ஒரு vlog மாதிரி பண்ணலாம். எல்லாமே அப்படியே ரிவ்யூ பண்ணலாம். அந்த ஷாப்பில் ஆனிமே ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே லைவாக அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஆனிமே ஸ்டோரை காமிக்கலான்னு இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா. அது வரைக்கும் பீஸ். ஒன் பீஸ்.